வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். 18வது வார்டில் உள்ள பூங்காக்களில் கஞ்சா போதை அடித்து இளைஞர்கள் அட்டூழியம். மண்டல குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட வடக்கு மண்டல ஆணையரிடம் புகார் தெரிவித்த அதிமுக கவுன்சிலர். சென்னை மணலியில் உள்ள மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் மாதந்தோறும் நடைபெறும் சாதாரண மண்டல குழு கூட்டமானது இம்மாதத்திற்கான கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கவுன்சிலர்கள் பலர் கலந்து கொண்டு தங்கள் வார்டுகளில் உள்ள குறைகளை எடுத்துரைத்து அதை தீர்மானமாக நிறைவேற்றி சென்னை மாநகராட்சி ஒப்படைக்கப்பட்டு ஒப்பந்தங்கள் மூலமாக பணிகள் நடைபெறுவது வழக்கம். இந்த கூட்டத்தில் 18வது வார்டு அதிமுக கவுன்சிலர் ஸ்ரீதர் பேசுகையில், தனது வார்டுகளில் சாலை பணிகள் இதுவரை நடைபெறவில்லை எனவும், அதேபோன்று தனது வார்டுகளில் உள்ள பூங்காக்களில் சமூக விரோதிகள், அதிலும் இளைஞர்கள் கஞ்சா அடித்துவிட்டு போதையில் வீட்டில் செவ்வரேறி குதித்து குடியிருப்பு வாசிகளை அச்சுறுத்துவதாகவும், இது சம்பந்தமாக பலமுறை புகார் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில் வடக்கு மண்டல துணை ஆணையர் புகார் தெரிவித்துள்ளார். மேலும் சுடுகாட்டில் பிணங்களை எடுத்து வந்து எரிப்பது, சில ஊர் மக்கள் புதைக்க வழிவகை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்ததை அதிகாரி முன்னிலையில் எடுத்துரைத்தார். மேலும் மக்கள் பிரச்சனையை மண்டல குழு கூட்டத்தில்